நண்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஆன்லைனில் எலக்ட்ரிசிட்டி பில்லை எப்படி பே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களோட டெஸ்க்டாப்பில் உள்ள ப்ரௌசரில் கூகுள் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கிற ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே வந்து டிஎன்இபி ஆன்லைன் பில் பேமெண்ட் வரும். வெப்சைட் வந்து tnebnet.org. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. அந்த வெப்சைட் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் புது யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே நியூ யூஸர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணணும். எக்ஸிஸ்டிங் யூஸர் ஏற்கனவே லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருந்தது அப்படின்னா இங்கே ஃபில்அப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணலாம். நீங்கள் ஏற்கனவே இதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் நேம் இல்லை பாஸ்வேர்டு மறந்துருந்தது அப்படின்னா ஃபர்கட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நியூ யூஸராக எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஆனால் இன்னும் உங்களுக்கு கனெக்ஷன் வரல அப்படின்னா இதில் நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. இதில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை கேட்கும். அதுக்கப்புறம் செக் டீட்டெயிலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். நியூ யூஸரில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு இபி அட்டைலாம் இருக்குது, பட் ஆன்லைனில் இது வரைக்கும் நீங்கள் பே பண்ணதே இல்லை. நீங்கள் புதுசாக இதில் ரிஜிஸ்டர் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை சூஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். இதில் ரீஜன் அப்படிங்கிற ஒரு இது கேட்குது, அதை செலக்ட் பண்ணுங்கள். மொத்தம் 9 ரீஜன் இருக்குது. சென்னை நார்த்து, விழுப்புரம், கோயம்புத்தூர், சென்னை சவுத் வரைக்கும் இருக்குது. உங்களோடது என்ன ரீஜன் அப்படின்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்னை சவுத் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். இதில் கன்சியூமர் நம்பர் ஒன்று கேட்குது. இந்த கன்சியூமர் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களோட இபி அட்டையில், எக்ஸாம்பிளுக்கு ஒரு இபி அட்டை நான் எடுத்திருக்கேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டிஜிட், அதுக்கப்புறம் ஒரு கோடு மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து 10 டிஜிட் நம்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த ரீஜன் இப்போ நம்ம செலக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, சென்னைக்கு வந்து 09, சென்னை சவுத்துக்கு 09 இருக்குல்ல, அந்த இது. ஸோ இப்போது உங்களோட கன்சியூமர் நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா உங்களோட இபி அட்டையில் வந்து ரீஜன் நம்பருக்கு அப்புறம் வந்து ஒரு 10 டிஜிட் நம்பர் இருக்கும். இது 10 டிஜிட்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா 8, 7 கூட இருக்கலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட் வந்து ரீஜன் நம்பர், அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே உங்களோட கன்சியூமர் நம்பர் தான். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட கன்சியூமர் நம்பர் இதை கொடுங்க. இப்போது உங்களோட கன்சியூமர் நம்பர் கொடுத்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சும்மா ஒரு டம்மியாக ஒரு நம்பர் என்ட்ரு பண்ணுறேன். மொத்தம் 10 டிஜிட் இருக்கும், மேக்ஸிமம் 10 டிஜிட் தான் இருக்கும். செக் டீட்டெயில் கொடுக்குறேன். இன்வேலிட் கன்சியூமர் நம்பர் வருது. ஸோ நான் இப்போ டம்மியாக கொடுத்ததுனால இன்வேலிட்னு வருது. இப்போ ஏற்கனவே வந்து ஒரு கன்சியூமர் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, திரும்ப அதை ரிஜிஸ்டர் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணாலும் அது இன்வேலிட் கன்சியூமர் நம்பர் அப்படின்னு தான் வரும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஏற்கனவே அந்த கன்சியூமர் நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிருந்தது அப்படின்னா நீங்கள் அதை டீஆக்டிவேட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ண அக்கௌண்ட்டில் யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சிருந்ததுன்னா உள்ளே லாகின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபர்கட் யூசர் நேம் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு திரும்ப பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்டு. யூசர் நேம் வந்து நீங்கள் தான் செலக்ட் பண்ணுறீங்க. பாஸ்வேர்டு, ரீடைப் பாஸ்வேர்டு, டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் மேலாக ஃபீமேலான்னு இது பண்ணிக்கோங்க. உங்களோட அட்ரெஸ்ஸு. ஸோ இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இங்கே ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்கள் இமெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் தான் உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகும், இல்லைன்னா நீங்கள் உள்ளே லாகின் பண்ண முடியாது. ஸோ அதனால் மறக்காமல் கரெக்டான இமெயில் ஐடி கொடுங்க. இப்போ என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணியாச்சு, லாகின் பண்ணுறேன். ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டோட ஹோம் பேஜ். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குயிக் பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பேமெண்ட் டீட்டெயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்களோட இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரிசிப்ட் செக்ஷன் இது, அக்கௌண்ட் சம்மரி,
அப்புறம் பில் ஹிஸ்ட்ரி, ஆட் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, டெலீட் நம்பர் அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் நான் என்னென்னு சொல்கிறேன். அப்புறம் உங்களுக்கு பாஸ்வேர்டை மாற்ற நினச்சிங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு இது பண்ணலாம். எடிட் ப்ரொஃபைல்னால் உங்களோட இமெயில் ஐடி மற்ற இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் கஸ்டமர் சப்போர்ட்னு இருக்குது, ஜென்ரல் கம்ப்ளைண்ட்ஸ் ஸ்டேட்டஸ்லாம் இருக்குது, ஃபீட்பேக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ண உடனே நம்மளோட கன்சியூமர் நம்பர், கன்சியூமர் நேம், கன்சியூமர் அட்ரஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பில் அமௌண்ட்டும் டியூ டேட்டும் வந்து எம்டியாக இருக்குது. இது ஏன் எம்டியாக இருக்குது அப்படின்னா நான் பழைய பில்லை பே பண்ணிட்டேன், புதுசாக எனக்கு பில் ஜென்ரேட் ஆகலை. ஸோ ஏற்கனவே வந்து பில்லு ஜென்ரேட் ஆகிருந்தது அப்படின்னா இதில் அமௌண்ட் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் கெட் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணலாம். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது நீங்கள் ஆன்லைனில் பில் பே பண்ண நினச்சிங்கன்னா இந்த குயிக் பே ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் அவங்களோட ரீஜன் கோடு, அதுக்கப்புறம் கன்சியூமர் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்ஸா என்ட்ரு பண்ணுங்கள். கேப்ஸா அப்படின்னா என்னென்னா இந்த பாக்ஸில் உள்ள இந்த டிஜிட்ஸ் எல்லாம் நம்பரை வந்து நீங்கள் அப்படியே இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு ப்ரொசீட் ஆகும். அதுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயில் இந்த செக்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேமெண்ட் பண்ணியிருந்ததெல்லாம் இங்கே பார்க்கலாம். அதுக்கப்புறம் பில் ஹிஸ்ட்ரி. ஸோ பில் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இதில் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பில் நான் பே பண்ணேன், ஸோ அந்த டீட்டெயிலை பார்க்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது கன்சியூமர் நம்பரை வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஆப்ஷன் மூலமாக. எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் உங்களோட நேட்டிவில் உள்ள வீட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் பே பண்ண நினச்சிங்கன்னா அந்த நேட்டிவில் உள்ள இபியோட கன்சியூமர் நம்பரை இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். டெலீட் நம்பர் அப்படின்னா நீங்கள் ஒரு கன்சியூமர் ஏற்கனவே ஆட் பண்ணது தேவையில்லை நினச்சிங்கன்னா அதை டெலீட் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பாஸ்வேர்டு வந்து உங்களோட அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட நேம், அட்ரஸ் ஏதாவது நீங்கள் மாற்ற நினச்சிங்கன்னா இந்த கஸ்டமர் சப்போர்ட் செக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எடுத்துக்காட்டுக்கு நேம், அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். பில் பே பண்ணிட்டீங்க ஆனால் ரிசிப்ட் ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா இது சூஸ் பண்ணுங்கள். உங்களோட இமெயில் ஐடியை மாற்ற வேண்டியிருக்கு, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது புது இமெயில் ஐடியை நீங்கள் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா அப்டேட் அடிஷன் ஆஃப் இமெயில் ஐடி அப்படிங்கிற ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு யூசர் ஐடி க்ரியேட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. வேறு ஏதாவது ஒரு யூசர் ஐடியில் அதை திரும்ப ரிஜிஸ்டர் பண்ண நினச்சிங்கன்னா பழைய யூசர் ஐடியில் லாகின் பண்ணிவிட்டு இந்த ஐ வாண்ட் டு டெலீட் மை ஆன்லைன் யூசர் அக்கௌண்ட் இதை சூஸ் பண்ணி கரண்ட்டாக உள்ள அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பில் பே பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பில்லு ஜென்ரேட் ஆகலை. ஸோ பில்லு ஜென்ரேட் ஆகிருந்ததுன்னா என்ன வரும் அப்படின்னா இந்த பில் அமௌண்ட்லாம் வரும். கெட் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ண உடனே ஸோ இப்படி தான் அந்த பேஜ் இருக்கும். ஆக்சுவலாக 4 பேமெண்ட் கேட்வே சப்போர்ட் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃப் பரோடா, ஆக்சிஸ் பேங்க்கு, ஐடிபிஐ பேங்க், ஐசிசி பேங்க்கு. ஸோ இதில் எதை சூஸ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம் நீங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஸ் பேங்க் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனோட பேமெண்ட் கேட்வேல இப்படி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எனி கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு. ஸோ எந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து நெட் பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா இத்தனை பேங்க்கை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டேட் பேங்க், ஐசிஐசிஐ, ஐடிபிஐ. ஸோ இந்த டிக் மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்த தான் நம்ம வந்து கிளிக் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன்.